இதெல்லாம் நடக்குமான்னு கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நமக்குன்னு ஒரு அவார்டு. அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி, தூத்துக்குடி யூடியூபர், இன்ஸ்டா செலிபிரிட்டி இவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லவே வேணும். நானும் டீம் பசங்களும் செம்ம ஹாப்பி. ரீசெண்டா திருநெல்வேலி பெஸ்ட் யூடியூபர், இன்ஸ்டா செலிபிரிட்டி, சோசியல் மீடியால வைரலா இருக்கிறவங்களுக்கு ஒரு மீட்டப் மாதிரி வச்சு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல நம்ம சேனலையும் நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்க போனதுமே ஃபர்ஸ்ட் பார்த்தது நேசமணி ப்ரோ தான். அவருக்கு அப்படியே மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அடுத்து நேனிஸ் எக்ஸ்ப்ளோரை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு நமக்கு திருநெல்வேலி பெஸ்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்திருந்தாங்க. இந்த அவார்டுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, டீம் பசங்க இல்லைன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களையும் ஸ்டேஜ் ஏற்றி எனக்கு மட்டும் இது பெஸ்ட் அவார்டு இல்லை, டீம் பசங்க எல்லாருக்குமே இதான் பெஸ்ட் அவார்டு. டீமா ஸ்டேஜ்ல ஏறி அவார்டு வாங்கும்போது செம ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய யூடியூபர், நிறைய இன்ஸ்டா செலிபிரிட்டி, நேசமணி ப்ரோ, நெல்லை ஹரிஸ், நெல்லை நாயகன், நெல்லை அபி, நேனிஸ் எக்ஸ்ப்ளோர் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுனாங்க. இதுல உங்களோட ஃபேவரட் யாருன்னு சொல்லிட்டு மறக்காம அப்படி ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம அவார்டும் கொடுத்து வயிறு முட்டை பிரியாணியும் போட்டாங்க. அந்த மனசு இருக்கு, அந்த மனசு தான் சார் கடவுள்.